ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான், ஐபிஎல் தான். மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சிட்டாங்களா? முக்கி ஹாப்பியா? உங்களுக்காக தான் அது ஸ்பெஷலாக போடுற வீடியோ. ரைட், மும்பை இந்தியன்ஸ் ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க 7 விக்கெட்டில். வரட்டா அப்படின்ட்டு சூப்பர் பிரமாதம். அண்ட் இந்த மும்பை தானே ஸ்டார்டிங்கில் இல்லைன்னு எல்லா ஃபேன்ஸுக்கும் வருத்தம். அதுதான். எனிவே இன்னொன்று பார்த்தீங்கன்னா, டைட்டிலில் மும்பை இந்தியன்ஸ் கெட்டிங் ரெடி ஃபார் வேர்ல்ட் கப் போட்டிருக்கேன். என்னது இது ஏமி அப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லை. நேற்று விளையாண்டதில் ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், பும்ரா, ஹார்திக் பாண்டியா 4 பேரும் பிளேயிங் லெவன்லேயே இருக்க போகிறாங்க வேர்ல்ட் கப்பில். 4 பேர் இந்த டோர்னமெண்ட்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷலி ஹார்திக்கோட bowling வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நேற்று 3 for 31 கம்மிங் இன் டு ரிதம். ப்ரெஷர் ஆஃப் இஸ் ஹெட் நவ். ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் குவாலிஃபை ஆகுமா இல்லையா, க்ரௌடு மூவ் பண்ணுறது அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ வேர்ல்ட் கப்பில் அவரோட bowling ரொம்ப ரொம்ப முக்கியம். அவரோட ரன்அப் ஆகட்டும், நேற்று 3 விக்கெட் எடுத்ததாகட்டும். இனிஷியலி ஹார்திக் ரொம்ப டிஸ்டர்ப் ஆனதுக்கு மெயின் காரணம் இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல் தான். ஆமாம், பொதுவாக ஹார்திக் பாண்டியா வரதுக்கு முன்னாடி ட்ரெண்ட் போல்ட்டு, பும்ரா, மலிங்கா இவங்க 4 பேர் அவுட் பண்ணியிருப்பாங்க. இவர் bowling வரும்போது 40 for 4 இருக்கும். நடுவில் ஸ்டடி பண்ணுறேன் விளையாடும் போது இவரோட 4 ஓவர் முடிஞ்சிடும். பொதுவாக சொல்கிறேன் கடந்த 6-7 வருஷமாக. ஆனால் இப்போ இம்பாக்ட் பிளேயர் வந்தோன்னா 4 பேர் அவுட் ஆனாலும் 5வது ஒரு இம்பாக்ட் பிளேயர் மெயின் பேட்ஸ்மேன் பேட்டு தூக்கின்னு வராரு. அதுவே ஒரு காரணம். ஹார்திக் நேற்று ஹார்திக் பண்ண ஒரு நல்ல வேலை அட்டாக் போடுறேன்னு வரல. அவர் வந்ததே 7th ஓவர் தான் ஓப்பன் ஆகிடுச்சு. அப்போது அவுட்ஃபீல்ட் சொல்கிறேன், சர்க்கிளில் 4 பேர் இல்லையா, எக்ஸ்ட்ரா குஷன் கிடச்சிது. குடுன்னு ஓடி வந்து நான் தான் அட்டாக் போடாமல் பும்ராவை கரெக்டாக யூஸ் பண்ணார். 4th ஓவர் வந்தார் பும்ரா பவர் பிளேயில். 4th and 6th ஓவர் 4 ரன் 5 ரன். இதுதான் கிளாஸுங்கிறது. வேர்ல்ட் கப் ரெடி ஆகிறதுக்கு இதுதான். ரோஹித் சர்மா ஆல்ரெடி 100 அடிச்சார் இந்த டோர்னமெண்ட்லேயே. சூரியகுமார் நேற்று வானவெடி காமிச்சார், பார்த்துருப்பீங்க. ஸ்கை இஸ் த லிமிட்னு. அண்ட் பிகாஸ் வேர்ல்ட் கப் இப்போ இமீடியட்டாக வருதா, அவங்க பெரிய பெரிய பிளேயர்லாம் பாருங்களேன் இப்போ நல்லா பர்ஃபார்ம் பண்ணி அவங்களோட ஃபார்மை ரெடி பண்ணிப்பாங்க. தட் இஸ் வாட் யூ கால் கிளாஸ். இப்போ இந்த 4 பேர் இருக்கிறனால நேற்று இன்னொரு முக்கியமான பெரிய டெசிஷன் ரோஹித் சர்மாவோட இன்புட்டாக தான் இருக்கும். ஏன்னா அவர் தான் வேர்ல்ட் கப் கேப்டன். என்ன பண்ணாருப்பீங்க, என்ன பண்ணியிருக்காருன்னா, பொதுவாகவே சூரியகுமார் யாதவ் நம்பர் 3 தான் வருவார் பேட்டிங்னா. எடுத்து பாருங்கள், நம்பர் 4 வந்தார். பிகாஸ் அவர் சொல்லியிருப்பார், நம்பர் 4 தான் நமக்கு வேர்ல்ட் கப்பில் விளையாட முடியும் சூரியகுமார். ஏன்னா நம்பர் 3 இஸ் கோலி. மோஸ்ட் ப்ராப்ளி ஜஸ்வால், ரோஹித் சர்மா, கோலி 3, நம்பர் 4 வில் பி சூரியகுமார் யாதவ், நம்பர் 5 ரிஷப் பந்த், 6 ஹார்திக், 7 ஜடேஜா, இப்படி போகும். ஸோ இட்ஸ் அ குட் நியூஸ் ஃபார் த ஃபேன்ஸ் அண்ட் கிரிக்கெட் லவர்ஸ் எல்லாருக்குமே. இந்தியன் டீம் இஸ் கெட்டிங் ரெடி, ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதனால தான் அவர் சொல்லியிருப்பார், நம்பர் 4 என்ன பண்ணி விளையாடு, டீம் எப்படியும் முழுகி போச்சு, நம்ம குவாலிஃபை ஆக முடியாது, நம்பர் 4 விளையாடு, வேர்ல்ட் கப் ரெடி ஆகட்டும். திஸ் இஸ் வாட் டாப் டீம் டஸ், டாப் பிளேயர் டஸ் ரேதர். கேப்டன் திங்கிங்கிறது அவ்வளோதான். ஒரு கேப்டன் இல்லைனாலும் நேற்று அப்படி யோசிச்சிருக்காரு பாருங்க. அண்ட் அது ஒரு ரீசன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, மும்பை இந்தியன்ஸ் ஸ்டார்டிங்கில் ஒரு 2 மேட்ச் ஜெயிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கலாம், கண்டிப்பாக குவாலிஃபை ஆகிருப்பாங்க. எங்கே இந்த தடுமாறுச்சுன்னா, இப்போ ராஜஸ்தான் ராயலில் உதாரணத்துக்கு எடுத்துங்களேன். ஸ்டார்டிங்கில் ஜோஸ் பட்லர், ஜஸ்வால்லாம் ஃபெயில் ஆகிட்டே இருந்தாங்க லைனாக. ஆனால் அதே மேட்ச்சில் உங்களுக்கு சஞ்சு சாம்சனும் ரயான் பரகும் காப்பாற்றிட்டு இருந்தாங்க. ஸோ அப்புறம் ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் அவங்க 2 பேரும் பிக்கப் ஆகிட்டாங்க, ஜஸ்வால் அண்ட் பட்லர். இதுதான் டீம் கேம்ங்கிறது. டாப் 4 டாப் 5 பேட்டிங் பண்ணுறது. அது வாஸ் மிஸ்ஸிங் இன் மும்பை இந்தியன்ஸ். ஏன்னா அந்த க்ரௌடு கத்துனதுலேருந்து ஃபோக்கஸ் எல்லாமே அவுட் சைட் நாய்ஸுக்கு போயிடுச்சா, சரி அவங்களால கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் கோச்சோட வேலை சொல்லி தர்றது. கால் மேலே காலை போட்டு உட்காந்துருக்காங்க ஸ்டைலாக, அவங்ககிட்ட இருக்கிற கோச்சை சொல்கிறேன் மும்பை. ரைட், நேற்று சூப்பர் பாலிங். ஸ்பின்னர்ஸ் ஆர் லெக் ஸ்பின்னர்ஸ் மைட் பி எக்ஸ்பென்சிவ். தேர் விக்கெட் டேக்கர் பாருங்க, 40 வயசு சாவ்லா 3 விக்கெட் எடுத்துட்டார், 3 for 33. மேஜர் டிஃப்ரென்ஸ் 2 டீமுக்கும். ஸ்பின்னர் இல்லை, எஸ்ஆர்ஹெச் ஷபாஸ் அகமது வண்டி தான் போட்டார், 1 ஓவர் தான் போட்டார். நான் டோர்னமெண்ட் மட்டும் சொன்னேன் எஸ்ஆர்ஹெச் வீக் இன் ஸ்பின்னு. ஆனால் பியூஷ் சாவ்லாவோட 3 விக்கெட் வாஸ் வெரி வெரி க்ரூஷியல். அவர் பியூஷ் சாவ்லா, அவர் கிளாசன், டிராவல்ஸ் ஹெட் அண்ட் அப்துல் சமாத் 3 மெயின் பிளேயர் அவுட் பண்ணார். ஸ்பெஷலி கிளாசன் ஹெட்லாம் தெரியும் எவ்வளோ பெரிய பிளேயர். அவங்க எல்லாருமே அவர் தான் அவுட் பண்ணார். அண்ட் டிராவல்ஸ் ஹெட் 40, கமின்ஸ் தான் செகண்ட் 35. அது 2 ஒரு சிமிலாரிட்டி பார்ப்பீங்க. நான் சொன்னேன் இல்லையா, வேர்ல்ட் கப் ரெடி ஆகணும். இவங்க 2 பேருமே வேர்ல்ட் கப் டீமில் இருக்காங்க. ஆஸ்திரேலியா 2 பேருமே ஆஸ்திரேலியன் ஸ்கோர் பண்ணது நேற்று. 3வது நிதிஷ் ரெட்டி 20 ரன். பாக்கி யாருமே ஸ்கோர் பண்ண முடியல. இங்கேயும் பார்த்தீங்கன்னா இஷான் கிஷன் 9 runs, ரோஹித் 4, நமன்தீர் 0. வெரி வெரி பேட் ஸ்டார்ட். 31 for 3. அதுலேருந்து 4th விக்கெட் பார்ட்னர்ஷிப் 143 ரன் இன் 79 பால். சூரியகுமார் யாதவ் கிளாஸ் அப்பார்ட். அவர் விளையாடுறாருன்னா எல்லாத்தையும் நிறுத்திட்டு வந்து நீங்கள் உட்காந்து பார்க்கலாம் டிவியில். அந்த அளவுக்கு ரேம் ஷாட், அந்த ஷாட்டு, சில ஷாட் மைட் பி அக்லி பட் வெரி எஃபெக்டிவ். அதான் நமக்கு 51 பால் 102, 200 ஸ்ட்ரைக் ரேட்டு, 12 4 6 6. கெட்டிங் ரெடி ஃபார் த வேர்ல்ட் கப். தட் இஸ் வெரி வெரி க்ரூஷியல். நல்ல சப்போர்ட் கொடுத்தார் திலக் வர்மா. நான் அடிக்கிற பார் அப்படின்னு பவுண்டரியில் கேட்ச் கொடுக்காம 32 balls 37 நாட் அவுட் இருந்தார், அன்பீட்டன். நிறைய ரெக்கார்ட்ஸ் வேறு broken. மோஸ்ட் 100 இந்தியன் 100 பார்த்தீங்கன்னா T20 இன்டர்நேஷனல் சேர்த்து கோலி 9, ரோஹித் சர்மா 8, ருத்ராஜ் கெய்க்வாட் ஒரு 6, இப்போ கேஎல் ராகுல் 6, இனி நேற்று சூரியகுமார் யாதவ் அவர் ஒரு 6 அடிச்சிட்டாரு. அண்ட் இந்த வருஷம் தான் நிறைய 100 அடிச்சிருக்காங்க. ஏன்னா இன்னும் டோர்னமெண்ட் முடிய இன்னும் 10 மேட்ச் மேலே இருக்குது. அதுக்குள்ளே 12 100 அடிச்சு. போன சீசனும் 12 100, ஹோல் டோர்னமெண்ட் 74 மேட்ச்சில். 2022 8 100, 2016 7 100 தான். போலிங் ரொம்ப நல்லா இம்ப்ரூவ்
மோசமாகிடுச்சான்னு கேட்பீங்க. எஸ், அது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் இவ்வளோ 100 அடிக்கிறதுக்கு. ஃப்ளாட் பிச்சர்ஸ், கிரவுண்ட் வந்து பாதி 10 மீட்டர் கம்மி ஆகிறது, ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார் த bowlers. தீஸ் ஆர் த ரீசன்ஸ். டக்குன்னு இன்னும் ரெக்கார்ட் சொல்கிறேன். மோஸ்ட் T20 ஒரு இண்டிவிஜுவல் பேட்ஸ்மேன், நம்பர் 4 பேட்ஸ்மேன் சொல்கிறேன், எல்லா சேர்த்து இன்டர்நேஷ்னல். மேக்ஸ்வெல் 5, டேவிட் மில்லர் 4, சூரியகுமார் யாதவ் நேற்று 4, அப்புறம் தர்ஷன் சனாக்கா, இவர் எங்கேருந்து வந்தாருன்னு கேட்பீங்க. அவர் ஸ்ரீலங்கன் கேப்டன் ஒன்ஸ் அப்பான் அ டைம், அவர் ஒரு 3. நம்பர் 4ல் 100 அடிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. நம்பர் 4ல் வந்து 100 அடிக்கிறீங்கன்னா டாப் 3 அவுட்டுன்னு அர்த்தம். அந்த ப்ரெஷரை தாங்கிட்டு, bowling ப்ரெஷரை தாங்கிட்டு, ஸ்கோர் போர்ட் ப்ரெஷரை தாங்கிட்டு வரவங்க தான் சாம்பியன். சூரியகுமார் ஆல்வேஸ் ஏர் தட் கிளாஸ். 1-2 மேட்ச்சில் எங்கே ஃபெயில் ஆகலாம், பட் த டே கண்டிப்பாக ஜெயிச்சு கொடுத்துருவார் ஈஸியாக. சில மேட்சஸ்லாம் எங்கெங்கே தேவையோ அங்கே ஸ்கோர் பண்ணணும். அண்ட் குவாலிட்டி ஸ்பின்னர் இல்லாதது தான் இவங்களுக்கு மெயின். அண்ட் பூவி, மார்க்கோ ஜான்சன், பேட் கமின்ஸ் ஆளுக்கு ஒரு விக்கெட் எடுத்தாங்க. சூரியகுமார் இந்த மூணில் இருக்கும்போது நட்ராஜன் யாராக இருந்தாலும், கபில் தேவ் இருந்தாலும் ஸ்டாப் பண்ணியிருக்க முடியாது பேருக்கு. பக்கா பேட்டிங் விக்கெட்டை வேறு மாறிச்சு. செகண்ட் இன்னிங்ஸ் டியூ ஃபேக்டர், ஸோ மெனி திங்ஸ் ஆர் தேர். ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. இன்டெரக்ட்லி ஒரு பெரிய ஃபேவர் பண்ணிட்டு போயிருக்காங்க சிஎஸ்கேக்கு. ஆமாம், என்னன்னுவீங்க தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர். நேற்று மட்டும் எஸ்ஆர் ஜெயிச்சிருந்தால் 14 பாயிண்டோட தேர்டுக்கு போயிருப்பாங்க. தோத்தனால அங்கேயே உட்காந்துருக்காங்க 12 பாயிண்டில் 4th. சிஎஸ்கே அதே இடத்துல இருக்குது 3rd. ஸோ இட்ஸ் அ குட் அட்வான்டேஜ். 1 and 2ல் ஃபினிஷ் பண்ண 2 கேம் இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். இப்போ சிஎஸ்கே வச்ச குஜராத் வெள்ளிக்கிழமை இருக்குது, அதை பற்றின ப்ரிவியூலாம் பொறுமையாக எடுத்துன்னு வரோம். அண்ட் சூரியகுமார் யாதவ் வெல் பிளேட், குட் ஃபார் இந்தியா. வேர்ல்டு கப்புக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க, நம்மளும் ரெடி ஆகிட்டு இருக்கோம். எங்களுக்கு தேவை உங்கள் சப்போர்ட் தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? மேட்ச் பார்த்தீங்களா? ஹார்திக் பாண்டியா 3 for 31, சாவ்லா 3 for 30. லாஸ்ட் 5 ஓவரில் 53 ரன் அடிச்சார் பேட் கமின்ஸ் பார்ட்னர்ஷிப்பில். அதனால தான் கொஞ்சம் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக போச்சு, இல்லைன்னா 150லே அவுட் ஆகிருக்கணும். பவர் பிளே 2 பேருக்கு ஈக்குவல் ஸ்கோர் தான். விக்கெட் மேட் த டிஃபரன்ஸ். SRH 56 for 1, மும்பை 52 for 3. ஆனால் 4th விக்கெட்டில் நின்றார் பாருங்கள் சூரியகுமார். அதுதான் கிளாஸுங்கிறது. குடு 60 for 5 ஆகாமல் அன்பீட்டன் பார்ட்னர்ஷிப் 143. குட். அப்டேட் பண்ணிட்டு உங்கள் கருத்து எதுவாக சொல்லுங்கள். நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.